நான் வேத வசனத்தை சிந்தித்து கொண்டிருக்கும் போது துணை என்கிறதான ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் அதிகமாய் துணித்தது. இந்த சம்பவத்தை பார்த்ததற்கு பின்பு வாழ்க்கையில நமக்கு துணையாய் இருப்பவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன் அந்த காலங்கள் வந்தவுடனே பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறோம்னா அவங்க சொல்லுவாங்க, வாழ்க்கை கல்யாணம் கட்டாத ஆட்கள் தான் இங்கே நிறைய இருக்காங்க. கல்யாணம் கட்டி நாங்கள் படுத பாடு எங்களுக்கெல்லாம் பாஸ்டர் தெரியும், அந்த வார்த்தையை நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற சிந்தனையோடு கூட இருக்கிறாங்க. கல்யாணத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, வாழ்க்கை துணை, ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் வேத வசனம் சொல்கிறது, ஆதாமுக்கு தான் ஆண்டவர் வரமாட்டீங்க, ஆதாமுக்கு தான் ஆண்டவர் ஏற்ற துணையை என்ன செய்தார், கொடுத்தார். அப்போ துணை என்கிறதான வார்த்தை உதவியாளர் என்கிறதான பொருள். துணை என்றால் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறது, ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாய் என்ன செய்ய வேண்டும் இருக்க ஒரு துணையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைமைகளையும் இயேசுதான் எனக்கு துணை. அல்லேலூயா. இயேசு முதலாவது துணை, இரண்டாவது என்னுடைய குடும்பம் எனக்கு துணை, மூன்றாவது நான் கூடுகிற சபை எனக்கு துணை. அல்லேலூயா. மூன்றாவது நான் கூடுகிற சபை எனக்கு துணையாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17வது வசனத்தையும் 63ஆம் சங்கீதம் 7வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனை தாமதியாதையும். தேவரீர் என் துணையும். நான் படிக்கிறத காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன். படிக்கிற காலத்தில் இப்பவும் சில கடைகளில் அவங்க சிட்டை எழுதும்போது பார்த்துருக்கிறேன், மேலே ஒரு சிம்பிள் போடுவாங்க. மேலே என்ன செய்வாங்க, ஒரு சிம்பிள். கிறிஸ்டினா இருந்தால் கிராஸ் போடுவாங்க, மற்றவங்கள இருந்தால் வேற வேற எழுத்துக்கள்லாம் என்ன செய்வாங்க. அது எதை வெளிப்படுத்துகிறது? துணை, உதவி, உதவியாளர் என்கிறதான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று வேத வசனத்தை வாசித்து அதன்படிகாரம் வாழ்வதற்கு முயற்சிக்கிறதான பிள்ளைகளுக்கு தேவன்தான் துணை. அல்லேலூயா. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா என்ன செய்கிறேன் இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு துணையாய் இருக்கிறபடியினால் எல்லா காரியங்களையும் அவர் நம்மை விடுவிக்கிறார். எல்லா காரியங்களையும் அவர் நம்ம என்ன செய்கிறார், ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கணும். எல்லா இடங்கள்லையும் தேவன் நமக்கு துணையா இருக்கும்போது சத்துரு நம்மை நெருங்கி வந்தாலும், சத்துரு நம்மை பட்சிக்க வந்தாலும், கர்த்தர் துணையா இருக்கிறபடியினால் அவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை என்ன செய்கிறார், அந்த அளவுக்கு பாதுகாப்பாளராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு பாதுகாப்பாளராக இருக்கிறபடியினால் அந்த துணையாகிய தேவனுடைய செட்டைகளின் கீழே நம்ம வந்துடணும். அல்லேலூயா. சங்கீதம் 63:7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கும்போது, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். 91ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவரின் வரவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ துணையாய் இருக்கிற இயேசுவினுடைய நிழலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கடந்து வர வேண்டும். துணை துணை என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில துணையை ஏற்படுத்தி கொடுத்தாச்சு, அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கணும். வீடு என்பது ஒரு நிழல்.
அவங்க 2 பேரும் எங்க இருக்கணும்? சப்போஸ் வெளியில இருந்தாலும் வெளியில போனாலும் அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு ஒரு துணை இருக்கிறது, பூலோகத்துல நமக்கு ஒரு துணை இருக்கிறதுங்கிறதான எண்ணங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய சனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தாவீது ராஜா சங்கீதக்காரன் சொல்கிறார், நீர் எனக்கு துணையா இருந்ததினால். எப்படி? நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உடைய சட்டைகளின் நிழலிலே நான் என்ன செய்கிறேன்? பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில வந்ததான நெருக்கங்கள் எக்கச்சக்கம். சில நேரங்கள்ல நாமும் அப்படித்தான் சொல்லுவோம். தாவீது சொல்லியிருக்கலாம், ஒருவேளை சிந்திச்சிருக்கலாம், இந்த வனாந்திரத்துல இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது நான் நிம்மதியா என்ன செய்தேன்? இருந்தேன், நிம்மதியா சாப்பிட்டேன், நிம்மதியா ஆண்டவரை துதித்தேன், நிம்மதியா சந்தோஷமா கர்த்தருக்குள்ள களி கூர்ந்தேன். அதுல எனக்கு ஒரு பலன் வந்துச்சு, சிங்கத்தை கொன்றேன், கரடியை கொன்றேன், எல்லாத்தையும் ஜெயித்தேன். ஆனா என்னைக்கு இந்த அபிஷேகம் ஒன்று என் தலையில வந்து இறங்கிச்சோ, அந்த அபிஷேகத்திற்கு பின்பு நாம் பட்ட பாடு பெரும்பாடு. அதுக்கப்புறம் தானே அவனுக்கு என்னது வந்துச்சு? பாடுகள் என்ன செய்துச்சு? வந்துச்சு. அவன் பாடுகள்ல ஓட்டம் 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 ஓட்டமாய் ஓடிக்கொண்டு போய் தேவனை மறுதலியாமல் அவனுடைய விசுவாச வார்த்தை அங்கே அவன் சொல்கிறான், என் தேவனாலே ஒரு மதியில என்ன செய்வேன்? என் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு சேனைக்குள் என்ன செய்வேன்? பாய்வேன். அவனுடைய விசுவாச வார்த்தையை பாருங்க, அவனுடைய விசுவாச வார்த்தையை நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். இன்னொரு இடத்துல அவன் சவுலின் மகனாகிய யோனத்தான் இடத்துல சொல்கிறார், எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்துச்சு. அந்த கேப்ல கர்த்தர் எனக்கு துணையாய் நின்று என்னை விடுவித்தார். அதனால தான் அவர் சொல்கிறார், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் முது சட்டைகளின் நிழல்ல என்ன செய்கிற அந்த கேப்ல. எத்தனையோ திருப்பு மரணம் நமக்கு வந்திருக்கும், எத்தனையோ திருப்பு ஒன்றுமில்லாமல் நாம் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு தேவ சமூகத்துல இருக்கிறோம் அப்படின்னா இயேசு நமக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நமக்கு எப்படி இருக்கிறார்? துணையாக இருக்கிறார். எனக்கெல்லாம் அவர்தான் துணை, எனக்கு அவர்தான் துணை. அவர் நமக்கு துணையா இருக்கிறபடியினால 2 சம்பவங்களை உங்களுக்கு முன்னால வைக்க போறேன். பெரிய ராஜா ஆசா ராஜா, அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா வரும்போது, ராஜா தானே, சேரா வந்து ஒரு சின்ன கூட்டம் தான். சேரா வந்து ஒரு சின்ன கூட்டம். அவன் வரும்போது அவன் ஆண்டவருடைய சமூகத்துல போறான். வாசியுங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது அந்த ஆசா ராஜா சொல்லுகிறதான வார்த்தையை நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு என்ன செய்யும்? துணை நில்லும். பாருங்க, நல்ல யோசித்து பாருங்க, நல்ல யோசித்து பாருங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும். ஒருவேளை நாம் நினைக்கலாம், எனக்கு நல்ல பலன் இருக்கு, எனக்கு நல்ல பலன் என்ன செய்கிறது இருக்கு, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, ஒன்று என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனா இங்க ராஜா அவன் என்ன செய்கிறான் என்றால், கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களா? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு துணை நில்லும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு துணை நில்லும். என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு துணை நில்லும்.
அப்படி துணை நிற்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவன் அழகாய் சொல்கிறான், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உமது நாமத்தினால் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் என் தேவன். துணையாய் இருப்பவர் சும்மா மட்டும் இல்ல, அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். என் அன்பு தேவனுடைய சின்னமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் சும்மா துணைன்னு சொல்லிட்டு போகல. இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனையோ பேர் நான் தான் உனக்கு துணை, நீ தான் எனக்கு துணைண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் உடன்படிக்கை முறிச்சிட்டு போன ஆட்களே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை இதுவரைக்கும் அவர் முறிக்காமல் அவரே நமக்கு துணையாக இருக்கிறார். அவரே நமக்கு எப்படி இருக்கிறார்? அவர் துணையாக இருப்பதுனால ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆசா ராஜாவுக்கு கர்த்தர் அந்த ஜெயத்தை கொடுத்தார். ரெண்டாவது இன்னொரு சம்பவத்தை வாசிங்களா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அங்கே அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பு வந்த போது எசேக்கியா சொல்லுகிறதான ஒரு காரியம், அவர்களோடு இருக்கிறது பாருங்க. மாம்சத்தை நம்பாதீங்க. வேதம் சொல்கிறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். உங்களுடைய சுய பலனோ சுய காரியமோ ஒருவேளை உங்களுக்கு சாதகமாய் இருக்கலாம், ஆனால் முற்றிலும் நீங்கள் ஜெயமாய் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி பாருங்க. ஒரடி நிலம் விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போனது விட்டு கொடுத்துருங்க. நான் என் பிள்ளைகளுக்கு சொல்றதுன காரியம் தான், விட்டு போட்டு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு துணை நின்று அது நமக்குரியது நம்மகிட்ட தானா வந்துடும். அல்லேலூயா. ஏன் ஆசைல அதான், நமக்குள்ளது தானாய் நம்ம இடத்துல என்ன செஞ்சிடும், வந்துடும். சொத்துல நம்ம கையெழுத்து போட்டால் தானே பத்திரம் மாறும். கையெழுத்து போடலைன்னா என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அப்போ தானா நம்மகிட்ட வரும்ல. வந்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வந்ததுக்காய் கர்த்தருக்கு என்ன செய்யும், ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் நமக்கு துணை நிற்கிறார். அவர் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை என்ன செய்தார், தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஆமா, ஆண்டவர் நமக்கு துணை என்று சொல்லும்போது நம்ம அவர் மேலே நம்பிக்கை என்ன செய்யணும். ஆமா, பாஸ்டர் அவர் பாட்டில் சொல்லிட்டு இருக்கிறாரு. நாம் படுத வேதனை யாருக்கு தெரியும், நாம் படுத கஷ்டம் யாருக்கு தெரியும், நான் அனுபவிக்கிற போராட்டம் யாருக்கு தெரியும் அப்படின்னா, அந்த அவிசுவாசமான இருதயம் உங்களில் ஒருவருக்கும் இராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சுய முயற்சினாலே செய்யும்போது பலவிதமான இழப்புகள் நமக்கு நேரிடுகிறது. பலவிதமான இழப்புகள், எதிர்கால இழப்புகள் என்ன செய்கிறது, நம்ம அடிக்கடி பார்க்கிறோம், பேப்பர்ல வாசிக்கிறோம், டிவியில பார்க்கிறோம். அண்ணன் தம்பி தகராறு, கடைசியா ஒருத்தன் செத்தே போயிட்டான், ஒருத்தன் கம்பி எண்ணிட்டு இருக்கான். விட்டு கொடுத்தா அவனும் செத்துருக்க வேண்டாம், இவனை என்ன செய்ய வேண்டாம், சொல்ல மாட்டேங்களே. அது எப்படி பாஸ்டர் போட்டோம். ஆனா நமக்குரியது அது தானாய் நமக்கு வந்தே சேரும். அதுல எனக்கு வேறு விதமான கருத்தே கிடையாது. நமக்குண்டு கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற சகலமா நம்மிடத்துல வந்து சேர்வதற்கு நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்காக யுத்தம் பண்ணுகிறவ தேவனாகிய கர்த்தர், வேற யாரும் இல்லை. வேற யாரும்
எனக்காக. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தப்பிச்சோண்டு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க எகிப்துல இருந்து. தப்பிச்சோண்டு எகிப்துல இருந்து ஓடி வரும்போது முன்னால பார்த்தா செங்கடல் இருக்கு, வலது பக்கத்துல இடது பக்கத்துலயும் பார்த்தா பெரும் மலைகள் என்ன செய்கிறது இருக்கு. பின்னால பார்த்தா யாரு துரத்திக்கிட்டு வரா? பார்வன் என்ன செய்யறான்? துரத்திட்டு வரா. எல்லாருக்கும் இப்ப கலக்கமாயிட, மோசே மோசே நாங்க செத்தகண்டாம எகிப்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருப்போம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா மோசே தனக்கு துணை இருக்கிற தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். துணை இருக்கிற தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்ததுனால அவன் கையில் இருந்த கோலை கர்த்தர் இந்த செங்கடலுக்கு நேராக நீட்டினா கடல் ரெண்டா என்ன செய்தது. அப்ப பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு அற்புதத்தின் தேவன். அவர்கள் நம்மை தொடக்கூடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர்தான் நமக்கு துணை, வேற யாரும் இல்லை. வேற யாரும் இல்ல. தேவன் தான் நமக்கு துணை. இயேசுதான் நமக்கு துணை. அவர் துணையா இருக்கிறதுனால பின்னால மோசேயின் இடத்துல ராணுவமும் இல்லை, யுத்த வீரர்களும் இல்ல, ரதங்களும் இல்ல, குதிரை வீரர்களும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. He was empty person. அவனுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு இல்லாதவனாய் இருக்கிறான். ஆனா அவங்களுக்கு இருந்தது மாம்சிகத்தின் பலன், இவனுக்குள் இருந்தது தெய்வீக பலன். அல்லேலூயா. மாம்சிக பலன் தெய்வீக பலத்திற்கு முன்னால என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க, இஸ்ரவேல் தேசம் ஒரு சின்ன தேசம், நம்முடைய தமிழ்நாட்டை விட சின்ன தேசம்னு சொல்றாங்க. ஆனா அவங்களை யாரும் என்ன செய்ய முடியல? ஏன் எதிர்க்க முடியல? காரணம் என்ன? காரணம் என்ன? தெய்வீக பலன் அவர்களிடத்தில் இருக்கிறது, தெய்வீக ஞானம் அவர்களிடத்தில் இருக்கிறது. தேவன் அவர்களுக்கு துணையாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். உங்க குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, நீங்க வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்தால் யாரெல்லாம் உங்களை வித்தியாசமா பார்க்கிறார்களோ அவங்களெல்லாம் வேறு விதமாய் பார்க்க ஆரம்பிப்பார்கள். இந்த மனுஷனிடத்துல நம்ம மோதிக்கிட்டு இருந்தா நம்ம காரியம் வாய்க்காது, இவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது. அல்லேலூயா. இவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி என்ன செய்கிறது? இருக்கு. அந்த ஆவி என்னவென்றால் தேவனுடைய ஆவி. தேவனே அவர்களுக்கு துணையாக அவர்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவனே அவர்களோடு கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். 14ஆம் அதிகாரம் 25 யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு நல்லா சொல்லுது, உங்களுக்கு நல்லா சொல்லுது, மறுபடியும் சொல்லுது. ஆண்டவர் உங்களுக்கு, ஆண்டவர் நமக்காக நின்று யுத்தம் செய்யும்போது அவங்க கொண்டு வந்ததே சோர்வடைய வைக்க. அவங்க எதுனால ஜெயிக்கலாம் நினைச்சாங்களோ அதே அவர்களுக்கு எதை கொண்டு வருது? புரியலையோ? அவங்க எதுனால ஜெயிக்கலாம் நினைச்சு வந்தாங்களோ அதே அவர்களுக்கு என்ன செய்கிறது? அந்த ரதங்கள் இருக்கிற அந்த வீல், சில நேரத்தில் நம்ம கேள்விப்படுதோம்ல, அந்த வாகனம் போய்கொண்டே இருக்கும்போது பின் வீல் கலந்து விபத்தானது. இது இன்னைக்கு கலர்ல கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் செய்யும்போது அவங்க ரதங்கள்ல இருந்த வீல் என்ன செய்தது? கலந்துச்சு. அவங்களால நடக்க முடியல. பின்னிட்டு ஐயோ ஆண்டவர் அவங்களுக்கு துணை நிற்கிறார், நாம் போகக்கூடாதுன்னு நினைக்கும் போது அந்த தேவன் சும்மா விடல, அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு. அல்லேலூயா. என்ன செய்யுமோ அதை என்ன செஞ்சிட்டாரு? செஞ்சிட்டார். செஞ்சதுக்கு அப்புறம்
அங்க பாருங்களா, உண்மையிலே நான் நினைக்கிறேன் இஸ்ரவேல் புத்திரர் இப்படி போயிருப்பாங்க, எகிப்தியர்கள் இவ்வளவு நெருங்கி என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். இவ்வளவு நெருங்கி வரும்போது அந்த மோசே ஆண்டவரை பின்னிட்டு பார்த்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருப்பான். ஆண்டவர் உடனே அங்க தண்ணீரையே ஒரு சுவராக கர்த்தர் வைத்து விட்டார். எப்படி வைத்து விட்டார்னா, அந்த மேகம் இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, அந்த எகிப்தியர்களுக்கு இருளா என்ன செய்கிறது, எங்க போறங்கிறதே அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல. எதற்காக நான் இதை சொல்றேன்னா, வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்கள், அந்த தோல்வி பயங்கள்ல இருந்து நீங்கள் மீண்டெடுக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்துல ஒரு உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். எனக்கு கர்த்தரே துணை. எனக்கு யாரே துணை? கர்த்தரே துணை. இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம், இந்த ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ வேதனைகள், அவைகள் மத்தியில நல்ல காரியங்களும் நடந்திருக்கு. இவைகள் எல்லாவற்றிலும் நிலை நிற்க கர்த்தரே இந்த ஊழியத்திற்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே இந்த ஊழியத்திற்கு துணை. அதே போல உங்களுடைய குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ வேதனை. ஐயா எனக்கு போதும் ஐயா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா சொன்னது போல அந்த கட்டம் வரைக்கும் நம்ம போயிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம்னா அது கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? துணையாக இருக்கிறார். சில நேரத்தில் 5 பைசா கையில் இருக்காது, என்னடா செய்ய, பக்கத்தில் இருக்கிறவன் பர்ஸ்ல இருந்து தூக்கிடலாமாங்கிற எண்ணம் கூட வரும். பக்கத்தில் இருக்கிறவன் பர்ஸ்ல இருந்து டக்குன்னு என்ன செஞ்சிடலாமா, எடுத்தா என்ன ஆகும் அடுத்த நிமிஷம், எண்ணம்லாம் வரும். ஆனா அப்படிலாம் எண்ணங்கள் வராம அந்த நேரத்திலையும் பல்ல கடிச்சுக்கிட்டு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொன்னீங்க தெரியுமா, அந்த ஏசப்பாவே துணையாக நின்று அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய ஜனமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சிக புயம் நமக்கு துணை அல்ல, தெய்வீகம் நமக்கு துணையாக இருக்கிறது. தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? தேவனே நமக்கு துணையும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான அடைக்கலமாயிருக்கிறார். அடைக்கலமாய் இருக்கிற அவர் நமக்கு அடைக்கலமாய் இருந்து நாம் சீரும் சிறப்புமாய் சிறந்திருக்க வேண்டும் என்றால் செய்யக்கூடியது என்னன்னா, எல்லாவற்றிலும் போராட்டங்கள் வரதான் செய்யும். பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு வந்த போராட்டத்தை குறித்து சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் பவுலுக்கு வந்த போராட்டம் எக்கச்சக்கம். அவன் ஒரு இடத்துல அடுக்குதான், நான் 1 குறைய 40 அடிகள் 5 முறை பட்டிருக்கிறேன். டோட்டலாக எத்தனை அடி பட்டிருக்கான்? டக்குன்னு கணக்கு பார்த்து உங்களுக்கு சொல்ல தெரியாத? 40க்கு 1 குறைய 5 முறை பட்டிருக்கேன், 195 அடி பட்டிருக்கேன். இந்த காலத்துல எல்லாம் கால்குலேட்டர் வச்சு கணக்கு பார்த்தா தான் தெரியும். அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு தான் மனக்கணக்கு என்ன செய்யும் தெரியும். 195 அடி பட்டிருக்கேன். இந்த இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக நான் ராப்பகல் கடல்ல இருந்து கஷ்டப்பட்டிருக்கிறேன், குளிர்ல கஷ்டப்பட்டிருக்கேன், வெயில்ல கஷ்டப்பட்டிருக்கிறேன், என் சொந்த ஜனங்களால கஷ்டப்பட்டிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரமா 11ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார், அவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், அவ்வளவு நான் கஷ்டப்பட்டோம், அவ்வளவு நான் போராடியோம், என் தேவன் எனக்கு துணையாக என்ன செய்திருக்கிறார், இருந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் துணையாக எனக்கு என்ன செய்திருக்கிறார். 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 22வது வசனத்தில் 27வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர் எப்படி பிரயாசப்பட்டார் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் என்ன செய்து, 3 தரம் மில்லாறுகளால் அடிபட்டேன். 3 தரம் எதனால் அடிபட்டேன்? மில்லாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். இன்னைக்கு நம்ம அந்த போராட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோமா?
2 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் நான் சொல்கிறது 24வது வசனத்தில் இருக்கிறது. நான் உங்களை வாசிக்க வீட்டில் போய் வாசிக்க சொன்னது 22ல இருந்து. அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஒரு தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் என்ன செய்தேன், இருந்தேன். கடல்ல ஒரு ராப்பகல் என்ன செய்தேன், செலவழித்தேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளில் வந்த மோசங்களினாலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் என்ன செய்த இருந்தேன். இவை முதலானவைகள் எல்லாம் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் என்ன செய்கிறது. அப்போ பாருங்க, இவைகள் எல்லாம் நெருக்கின போதும் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு துணையாக நிற்கிறான். அல்லேலூயா. ஒரு வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அவர் அப்போஸ்தலன் பவுலே சொல்றாரு, கர்த்தர் தான் எனக்கு துணையாய் நின்றார். 2 தீமோத்தேயு 4:17 கர்த்தரோ எனக்கு துணையாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காக என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து பாருங்க, ரட்சிக்கப்பட்டேன். பாருங்க, கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். இவ்வளவு பாடுபட்டதான அந்த தேவனுடைய மனுஷன் அவரே சொல்றாரு, கர்த்தரோ. எல்லாரும் உங்க இருதயத்துல கை வைங்களா, நான் சொல்றதை சொல்லுங்களா. நான் எவ்வளவு பாடுபட்டாலும் கர்த்தரே எனக்கு துணையா இருக்கிறார். நான் எவ்வளவு போராடினாலும் கர்த்தரே எனக்கு துணையா இருக்கிறார். நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கர்த்தரே எனக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா நீங்க சிந்திச்சுக்கிடுங்க, நல்லா நீங்க யோசித்துக்கிடுங்க. காலங்கள் கடந்து போகிறதான இந்த சூழ்நிலைமையில, அது இந்த கொடிய காலத்துல, கொடிய நாட்கள்ல ஆண்டவர் தான் நமக்கு துணையா இருக்க வேண்டும். 3 கூட்டத்திற்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 5 காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். 3 கூட்டத்திற்கு 115ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 115ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது அவர் யாருக்கு துணைன்னு சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, அவரே நமக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். பாருங்க, துணையா இருக்கிறதான தேவன் இந்த 3 கூட்டத்துக்கும் கேடகமா இருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை என்ன செய்ய நம்பு. இஸ்ரவேல் என்றால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு யாருதான் துணை? வேற யாரும் எனக்கு துணை கிடையாது. இனியெல்லாம் எத்தனையோ திருப்பி மிரட்டி இருக்கிறாங்க, எத்தனையோ திருப்பி என்னதெல்லாம சொல்லியிருக்காங்க. அந்த இன்னைக்கு நான் ஜீவனோடு கூட இந்த இடத்துல நிற்கிறேன் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை. தேவன் எனக்கு துணையா இருக்கிறார். சில விசுவாசிகளுக்கு தெரியும், எனக்கு வந்த முரட்டல், எனக்கு வந்த கஷ்டம் சில விசுவாசிகளுக்கு நன்றாகவே தெரியும். ஆனா அவைகள் இன்னைக்கு நான் நிலை நிற்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் தான் எனக்கு துணை. அல்லேலூயா. யார் தான் எனக்கு துணை? கர்த்தர் தான் எனக்கு துணை. ஆண்டவரே துணையாக இருக்கிறார். கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். 2வது சொல்கிறார், ஆரோன் குடும்பத்தாரே, ஊழியக்காரனே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களே. சில விசுவாசிகள் நம்முடைய சபையிலிருந்து சிலர் 1 2 3 பேர் கலந்து நிறந்து அவருக்கு ஊழியத்துக்கு போறாங்க. அந்த ஊழியம் செய்கிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு கேடகமும் அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா துணையா இருக்கிறேன்னு மட்டும் சொல்லல. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா?
ஆண்டவர் துணையாக மட்டும் இருக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்கிறார்? துணையும். முதலாவது இஸ்ரவேலை சொல்றார், இரண்டாவது ஆரோன் குடும்பத்தாரை சொல்றாரு, மூணாவது அவருடைய நாமத்தை விசுவாசித்து வருகிற யாவருக்கும் சொல்றார். அவருடைய நாமத்தை விசுவாசித்து வருகிற வந்து கொண்டிருக்கிற யாவரை பார்த்து அவர் சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். இந்த மூன்று கூட்டத்துல எல்லாருமே அடங்கிடும். அப்படித்தானே? ஒன்று இஸ்ரவேல், ரெண்டு ஆரோன், மூன்று கர்த்தருக்கு. ஆமா, இந்த மூன்று வரிசையில எல்லாரும் அடங்கிடும். அல்லேலூயா. உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரே எனக்கு துணையும் எனக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தரே எனக்கு துணையும் எனக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரே என் குடும்பத்திற்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரே என் குடும்பத்திற்கு துணையும் என் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரே என் சபைக்கு துணையும் என் சபைக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரே சபைக்கு துணையும் கர்த்தரே சபைக்கு கேடகமாய் இருக்கிறார். நம்புகிறவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை போட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பார்த்து எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோன் குடும்பத்தாரே, இஸ்ரவேலே, ஆரோன் குடும்பத்தாரே. அப்போ நம்முடைய குடும்பத்துக்கு யார் தான் துணை? சொல்ல மாட்டேங்கிங்களே. ஆமா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை தான். அந்த துணைக்கு மேல ஒரு துணை இருக்கு. அந்த துணை தான் ரட்சகர். அல்லேலூயா. நான் என் மனைவிக்கு துணை தான், என் மனைவி எனக்கு துணை தான், நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு துணை தான், பிள்ளைகள் எனக்கு துணை தான், நான் இந்த சபைக்கு துணை தான், சபை விசுவாசிகள் எனக்கு துணை தான். ஆனால் இந்த அடுக்குமொழிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு துணை இருக்கிறது. அவதான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தான். உங்க குடும்பத்துக்கு மேல ஒரு துணை இருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு துணை இருக்கிறது. எப்போதும் துணையா இருக்கிறவங்க கூட போறாங்களா? சொல்ல அருள் சொல்லு. துணையா இருக்கிற செல்வம் அவங்க கூட எப்போதும் வரனா? நினைவுல இருக்கலாம், அது வேற. கூட வாரானா எப்போதும்? செல்வம், நீ சொல்லுப்பா. எப்போதும் அருள் சொல்லி அவங்க கூட வாராப்லையா? இல்லை. ஆனா இந்த ரெண்டு பேரும் கூட செல்கிறதான இயேசு அவர்களோடு கூட செல்கிறார். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு பிரதானமான துணை. அவர்தான் நமக்கு விசேஷ விதமான துணை. ஆபிரகாம்கிட்ட சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாய், நீ பயப்படாதப்பா. 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 1வது வசனத்தை வாசிக்கும் போது, 1வது வசனம் 2வது வசனம், ஆதியாகமம் 15:1-2 நீங்க வாசிக்கும் போது அங்கே ஆபிரகாம் ஆண்டவர் அழகா கூப்பிடுறாரு. அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, துணையாய் இருப்பது லேசான ஆளு கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்? ஒரே ஒரு தேவதூதனை, ஒரே ஒரு தூதனை அனுப்புனா எத்தனை பேர் போயிட்டாங்க? 1,00,000. ஒரு தூதனுக்கு முன்னால நிற்க முடியல. எதுக்கு முன்னால நிற்க முடியல? ஒரு தூதனுக்கு முன்னால என்ன செய்ய முடியல? நிற்க முடியல. ஒரு தூதனுக்கு முன்னால நிற்க முடியலன்னா நமக்கு காபிரியல் இருக்கிறார், மிகாவேல் இருக்கிறார், தேவ சேனை இருக்கிறது. அந்த தேவ சேனைக்கு முன்னால யாராவது நிற்க முடியுமா? நம்முடைய விசுவாசம் வளர. அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? துணையாக இருக்கிறார். என் குடும்பத்திற்கு, என் சபைக்கு, இந்த கர்த்தரை நம்பி வருகிற ஒவ்வொருவருக்கும் யார் தான் துணையா இருக்கிறார்? கர்த்தரே எப்படி இருக்கிறாரு? துணையா இருக்கிறார். அவர் நமக்கு துணையா இருக்கும்போது சில காரியங்கள் நமக்கு நடக்கிறது. அவர் துணையா இராவிட்டால் சில காரியங்கள் நடந்திருக்கும். துணையா இருப்பதினால சில காரியங்கள். ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் நமக்கு துணையா இராவிட்டால் நம்முடைய ஆத்மா மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். சங்கீதம் 94:17 நாம் பார்க்கும்போது அங்கே அவர் சொல்கிறார், கர்த்தர்
எனக்கு துணையாயிராவிட்டால், வாசிங்க, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் ஆமா, வாசமாய் நானாவது ஆத்மா மௌனத்தில் வாசம் பண்ணிருக்கொண்டு சொல்றேன். ஆனா வேத வசனம் சொல்கிறது சீக்கிரமா என்ன செய்திருப்பான், மௌனத்தில். அப்ப ஆண்டவர் நமக்கு துணை. உங்க வீட்டில இருந்து உங்க வீட்டையா வேலைக்கு போகும்போது, உங்க மனைவி வேலைக்கு போகும்போது, பிள்ளைகள் வேலைக்கு போகும்போது தைரியமா போடா, கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். அந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்து பழக வேண்டும். விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்து என்ன செய்யணும், பழக வேண்டும். ஆனா போகக்கூடியதுல போகணும், போகத்தகாததுல பிரயாணம் பண்ணக்கூடாது. அது இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போ, வேலையை செய், கர்த்தரே உனக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். கர்த்தரே உனக்கு துணையாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அந்த சங்கீதத்தில் எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன, கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறபடியினால் என் ஆத்மா மௌனத்தில் வாசம் பண்ணாது. அல்லேலூயா. என் ஆத்மா எதுல வாசம் பண்ணாது, நான் சந்தோஷமா இருப்பேன். அவன் சொன்னா சொல்லிட்டு போறான், அவன் சொன்னா சொல்லிட்டு போறா, எனக்கு என்ன, என் கூட யார் இருக்கா சொல்லுங்களா, நெஞ்சை தட்டி சொல்லுங்களா, என் கூட யார் இருக்கா. உங்க நெஞ்சை, உங்க நெஞ்சவே தட்டி சொல்ல முடியல பாருங்களா, என் கூட யார் இருக்கிறா. அப்படி வாயை திறந்து சொல்லுங்க, என் கூட இருக்கிறா. அப்போ அவன் சொன்னா சொல்லிட்டு போறான், அவன் போனா போயிட்டு போறா, அங்க என்ன நடந்தா என்ன, என்ன போனா என்ன, நமக்கு என்ன, என் கூட யார் இருக்கிறா. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அந்த விசுவாசம் வந்தாச்சுன்னா ஆண்டவர் உங்களை பெரிய நபராக உயர்த்துவார். பெரிய ஆளாக கர்த்தர் என்ன செய்கிறார் பார்க்கிறார். எதையும் நினைத்து நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தரே நமக்கு துணையாக இருக்கிறார். எனக்கு இந்த வார்த்தை கிடைச்ச உடனே ஒரு பாடல் என் இருதயத்தில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எனக்கு தெரியல. என்னடா 3 நாளாக இந்த பாட்டில் இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும், துணையாளரே 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 துணையாளரே. பாஸ்டர் மட்டும் போய் கேட்டேன். நான் எப்போதுமே கொஞ்சம் சோக் அடிக்கிறாள்ல, திடீர்னு யார்ட்டையா கேட்டாச்சுன்னா அது பாட்டு புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நான் கேட்டேன், அது ஜெபத்தோட்ட ஜெயிக்கிறவங்க பாட்டு புஸ்தகத்தில், அட கூறுகிட்டவங்கள கேட்டா பாட்டை எடுத்து சொல்லணும். ஒரு வசனத்தை சொல்லி கேட்டா பாஸ்டர் அது பைபிள் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டை சொல்லிட்டேன். நமக்கு அவர்தான் துணையாளர், அவர்தான் நமக்கு துணையாளர், அவர்தான் இணைவில்லா மணவாளர். நம்மோடு கூட அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். நம்மோடு கூட அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அதனால் என் அன்பு தேவனுடைய சின்னமே, அந்த துணையாளரை வரவேற்று அவருடைய மடியில நாம் இருக்கிறோம். அவருடைய மடியில நாம் என்ன செய்கிறோம், இருக்க ஒரு குழந்தையை போல. தகப்பனே உம்முடைய மடியில் நான் என்ன செய்து விட்டேன், உம்முடைய மடியில நான் இருக்கிறேன். அதனால அந்த ஒரு கவியை மட்டும் நாம் கரங்களை உயர்த்தி, அது ஒரு வொர்ஷிப் பாடல் தான். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா யேசுவே, அப்பா தகப்பனே உம்மடியில் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல. தகப்பனே துணையாளரே 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 இல்லா மணவாளனே, துணையாளரே துணையாளரே இணையில்லா மணவாளனே, என் உணவாக வந்தீரையா.
கலந்தீரையா. அந்த துணையாளர் உயிரோடு கலந்தவர் இறையா, உயிரோடு கலந்தீரையா. தாய்வடியில் கவலுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்படியில், தாய்வடியில் கவலுகின்ற செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே. செய்த நன்மைகள் நன்றியோடு, கைவிடாத என் நாயனே, கைவிடாத துணையாக இருப்பவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். போல தகப்பனே, அப்பா துணையாளரே, துணையாளர், துணையாளரே, இணையில்லா மணவாளனே, துணையாளரே, துணையாளரே, இணையில்லா மணவாளனே, உணவாக வந்தீரையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீரையா. உணர்ந்து பாடுங்கள், ருசித்து பாடுங்கள். ஒரு விஷயம் கூட, உணவாக வந்தீரையா. ஒரு விஷயம் கூட, உணவாக வந்தீரையா. தாய்மடியில் குழந்தையை போல தகப்பனே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு துணையாய் இருக்கிற நேச நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். யாக்கோபு அவ்வளவு செல்ல பிள்ளை தாய்க்கு. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் பிரச்சனை வருது. தாயும் கூட போகல. நம்மளா இருந்தா நினைச்சோம் நான் அவங்க கூட வாரண்டு போயிடுவோம். தாயும் கூட போகல. மகனை அப்படியே லாபானுடைய வீட்டுக்கு அனுப்புனார். லாபானுடைய வீட்டுக்கு அனுப்பும்போது வனாந்தரத்துல ஒருத்தர் இல்லாத நேரத்துல அவன் ஒரு கல்லை தூக்கி தலையில வச்சு அப்படியே தூங்குகிறான். தூங்கும்போது ஒரு தரிசனம் உண்டாகிறது. தூங்கும்போது ஒரு தரிசனம் உண்டாகிறது. 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது தூங்கும்போது ஒரு தரிசனம் உண்டாகிறது. இந்த தரிசனத்தை பார்த்து பின்பு அங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பாருங்க, துணையாளர் அதைத்தான் சொல்றாரு. அல்லேலூயா. ஒருவேளை என் மகனே, என் மகளே, நீ தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் இருக்கலாம். ஆனா அந்த தனித்து விடப்பட்ட சூழ்நிலைமையில் உங்களை இரட்சித்த இரட்சகர் யாருடைய கையை பிடித்து
உடன்படிக்கை பண்ணினீர்களோ அந்த உடன்படிக்கையின் நாயகர் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. என் மகனே, என் மகளே, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது இல்லை. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு சில நிமிடங்கள் ஆவில நிரம்பி அந்த துணையாளராகிய தேவ என்னுடைய வாழ்க்கையில் அது வனாந்தரமாயிருக்கலாம், அது வனாந்தரமாயிருக்கலாம், மனிதர்கள் சஞ்சரிக்க கூடாத இடமாயிருக்கலாம். ஆனா அந்த துணையாளர் என்னோடு கூட இருந்து எனக்கு சொன்னதான வார்த்தையை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். துணையாளர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் மௌனத்தில் இறங்க வேண்டும். என்ன செய்கிறார் என்றால் அடுத்த வசனம் சொல்கிறது, 86ஆம் சங்கீதம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இத்தனை கண்களுக்கு முன்னால நான் வெட்கப்பட்டு போயிருக்கிறேன். அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறபடினால் அந்த கண்களுக்கு முன்பு தேவன் தேர்ச்சுகிறதை எவர்களெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ அவர்கள் காண போகிறார்கள். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? காண போகிறார். அந்த வசனத்தை நான் வாசித்த உடனே விதமாய் தான் நான் சிந்திச்சேன். ஆண்டவரே, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் என்னை வெட்கப்படுத்தினார்களோ அந்த வெட்கப்படுத்தின ஜனங்கள் தேவன் எனக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை காணும்படியாக நீர் என்னை தேற்றும் என்று சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவர் தான் நமக்கு துணை. என் வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்களை நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். இவங்கெல்லாம் என் கூட இருப்பாங்க, இவங்கெல்லாம் எனக்கு அனுகூலமா இருப்பாங்க, இவங்கெல்லாம் எனக்கு துணையா இருப்பாங்க, அப்படி சொல்லப்பட்ட இடங்கள்ல நான் வெட்கப்பட்டு நின்றிருக்கிறேன். ஆனால் வெட்கப்படுத்தாத தேற்றுகிறதான தேவன் என்னோடு எனக்கு துணையாக நின்று அவர் என்னை தேற்றினார். அல்லேலூயா. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எனக்கு இந்த சந்தர்ப்பம் வந்த உடனே இவங்கெல்லாம் என் கூட நின்று எனக்கு ஆதரவாய் இருப்பார்கள் என்று நினைத்திருப்பீர்கள். ஆதரவாய் இருந்தது போல உங்களை வெட்கப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வெட்கப்படுத்தின ஜனத்திற்கு முன்பு துணையாயிருக்கிற கர்த்தர் உங்களை தேற்றுகிறார், இன்னும் தேற்றுவார். என்ன செய்வார்? எப்படி தேற்றுவார் என்று சொன்னா, நீ பயப்படாதே, நீ என்ன செய்யாத, பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13, 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே கர்த்தர் சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். வலது கையை பிடிச்சிட்டார். என்ன கையை பிடித்து? வலது கையை பிடித்து நான் உனக்கு என்ன செய்கிறேன்? பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதுக்காக வேண்டாத எந்த ஆயுதத்தையும் தூக்கிட்டு போயிடாங்க. கையில ஒண்ணு வேண்டாம், கையில இந்த வேத வசனம் இருந்தால் போதும். அல்லேலூயா. இந்த வேத வசனம் உங்க கையில இருந்தால் போதும், உங்களுக்கு கர்த்தர் துணை. சொல்றாரு, பயப்படாதே, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சி. சில நேரத்தில் நம்ம சொல்றோம்ல, நம்ம என் குடும்பத்துல ரொம்ப சின்ன ஆளு, ஒரு பூச்சி போல இருக்கு. நம்ம அனுபவத்தை கர்த்தர் பார்த்துதான் நமக்கு சொல்றாரு, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, சிறு கூட்டமே, ஒரு சின்ன கூட்டமே, நம்ம இப்ப சின்ன கூட்டமா இருக்கிறோம், சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய நம்மை மீட்டெடுத்த மீட்பர் சொல்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் சொல்கிறதான வார்த்தை முதல் வசனத்துல சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டா, இரண்டாவது வசனத்தில் அதை யார் சொல்லுகிறேன் என்று அதை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா.
அதை என்ன செய்தாரு? ஐயோ நான் சும்மா சொல்லிட்டேனே, என் பையனை சும்மா அனுப்பிட்டேனே அப்படின்னு நினைச்சு மறுபடியும் கூப்பிட்டு என்ன வார்த்தையை சொல்லி தைரியப்படுத்தணுமோ அந்த தைரியமான வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த தைரியமான வார்த்தை என்ன செய்தாரு? அதான் பயப்படாதே, கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஒண்ணுமே இல்லாத நேரத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தைரியம் நமக்கு போதும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தைரியம் ஒண்ணுமே இல்லை. கோலியாத்துக்கு எல்லாம் இருக்கு. அவன் நல்ல கவசத்தை போட்டு கிங்கான் மாதிரி ஆயுதத்தையும் வில்லையும் பிடிச்சிட்டு கிங்கா மாதிரி வந்து நிற்கிறான். தாவீதுட்ட ஒன்றும் இல்லை, ஒரு கவசமும் போடல, சாதாரண ட்ரெஸ்ல போறான். போய் ஒரு கவுட்டம்பில் அந்த குருவி அடிக்க வச்சிருப்பான்ல, அந்த கவுட்டம்பிளையும் மட்டும் தூக்கிட்டு போய் நேர ஆத்துல போய் 5 கூழாங்கல் எடுத்தான். அவன் சொல்லட்டுனான், விட்டான். எந்த இடத்துல படணுமோ அந்த இடத்துல போட்டு கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இஸ்ரவேலுக்கு தேவன் துணை என்பதை அந்த தாவீதை கொண்டு நிரூபித்தது போல இன்று கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தான் நமக்கு துணை என்று நம்மை ரட்சித்த தேவன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் நமக்கு துணை. அவர் துணையா இருக்கிறபடினால 2 காரியங்கள். ஒண்ணு, நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நேற்று இத்தனத்தில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்களா எனக்கு தெரியாது. அவர் நமக்கு துணையா இருக்கிறபடினால நாம் என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட்டு போக மாட்டோம். 50ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய ஆண்டவர். 50ஆம் சங்கீதம் 7வது வசனம், என் ஜனமே 17வது வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். சங்கீதம்ல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 17வது வசனம் 7வது வசனத்துல இருக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று என்ன செய்திருக்கிறேன்? நம்ம அன்னைக்கு நீங்க அறியக்கூடிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார், எந்த இடத்துலையும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. எந்த இடத்துலையும் நான் என்ன செய்ய மாட்டேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தராகிய தேவன் எனக்கு துணையா இருக்கிறார், எந்த இடத்துலையும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தராகிய தேவன் எனக்கு துணையா இருக்கிறார், எந்த இடத்துலையும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தராகிய தேவன் எனக்கு துணையா இருக்கிறார், எந்த இடத்துலையும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அறிந்த ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை சந்தோஷமாய் அனுபவியுங்கள். ஆமென், 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 ஆமென். நான் வெட்கப்பட்டு என்ன செய்வதில்லை. ஆண்டவர் தான் நமக்கு துணை. ஊழியத்திற்கு ஆண்டவர் தான் துணை, ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் தான் துணை, இந்த இடத்தை நம்பி வருகிற விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் துணை. அல்லேலூயா. யார் தான் துணை? ஆண்டவர் தான் துணை. அவர் நமக்கு துணையா இருக்கிறார். அவர் நமக்கு துணையா இருக்கிறார். அவர் நமக்கு துணையா இருக்கிறபடினால நாம் ஒரு மாடப்புறாவை போல தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புறா கூடு கட்டுவதற்கு தன் காலை வைத்து தவித்துக் கொண்டு இருக்கிறது. அதே போல நாம் தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே நமக்கு துணையா இருக்கிறார். இயேசுவே நமக்கு எப்படி இருக்கிறாரு? துணையாக இருக்கிறார். கர்த்தரே நமக்கு எப்படி இருக்கிறாரு? துணையாக இருக்கிறார். அவர் நமக்கு துணையாய் இருக்கிறபடினால நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தமாய் வாழும்போது பார்க்கிற ஜனங்களுக்கு முன்பு ஒன்றும் இல்லாம இருந்தா இப்ப எல்லாம் முடிவனாய் மாறி இருக்கிறார்.
இது எப்படி ஆயிற்று? எப்படி தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்றோ அதே போல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்த்த போகிறார். அந்த துணையாளராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். துணையாளராகிய தேவன் உங்களோட கூட இருக்கிறார். துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவனில் பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவனில் பரிசுத்தம் என எழுதோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவே சொல்லி தேடும் சுத்த ஜோதியே. வேலையில் அடியா நெஞ்சம் அடியா நெஞ்சம் மாறிரோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே உலகிலே என் ஜீவன் என் ஜீவன் சொல்லி தேடும் சந்த வேலையும் அடியாக ஜமாரியா. கரங்களை ஆண்டவரே, நீரே எனக்கு துணை. நான் உம்மை நம்புவேன். நீர் எனக்கு கேடகமாயிருக்கு. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் சொல்கிறதை 3 விசை சொன்னதற்கு பின்பு, நானும் எனக்கு பின்னாலே நீங்கள் 3 விசை சொன்னதற்கு பின்பு, இயேசுதான் எனக்கு துணை என்று சொல்கிறவர்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தில் நிரம்பணும். அப்பொழுது சத்துரு வெட்கப்பட்டு போவார். பொல்லாப்பு செய்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். வெட்கப்படுத்தன்னு நம்மளை நினைச்சாங்களா, அவங்க வெட்கப்பட்டு போவார்கள். அதற்கு தான் இந்த அறிக்கை செய்ய வைக்கிறேன். 2 கரங்களையும் உயர்த்துங்க. 2 கரங்களையும் உயர்த்தி கர்த்தரே சொல்லுங்க, கர்த்தரே எனக்கு துணையாயிருக்கிறார். நான் அவரை நம்புவேன். அவர் எனக்கு கேடகம். அவர் என்னை வெட்கப்படுத்தாத தேவன். கர்த்தரே எனக்கு துணையாயிருக்கிறார். நான் அவரை நம்புவேன். அவர் என் கேடகம். அவர் என்னை வெட்கப்படுத்தாத தேவன். கர்த்தரே எனக்கு துணையாயிருக்கிறார். நான் அவரை நம்புவேன். அவர் எனக்கு கேடகம். என்னை வெட்கப்படுத்தாத தேவன் அவரே. நல்ல கரங்களை கொட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த அபிஷேகத்தை, கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறார் என்கிறதான அந்த விசுவாசத்தில் நீங்கள் வளருங்கள். வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால
நீங்கள் நம்பின தேவனாலே உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பொல்லாத உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் எங்களை வம்சத்திற்கு ஒருவராக, கோத்திரத்துக்கு ஒருவராக, குடும்பத்திற்கு ஒருவராக தெரிந்து கொண்டு நீர் எங்களுக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை என்னவென்றால், நீரே எங்களுக்கு துணையாக இருக்கிறீர். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நம்பினதான தெய்வம் ஒரு நாளும் கைவிடாது என்று உலகத்தார் சொல்கிறார்கள். அதை காட்டிலும் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் நம்பின தேவன் எங்களுக்கு துணையாக இருக்கிறார். நாங்கள் இன்னும் அவரை நம்புவோம். இன்னும் அவர் எங்களுக்கு கேடகமாக இருப்பார். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களை வெட்கப்படுத்தினவர்களுக்கு முன்பு கர்த்தர் எங்களை தேற்றுகிறதை எங்களுடைய கண்கள் காண நீர் எங்களுக்கு துணையாக இருக்கின்றபடியினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளாகிய எங்களுக்கு துணையாக இருந்தருளும். எல்லா சூழ்நிலைகளிலும் துணையாக இருந்தருளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அப்படி